நான் உங்கள் பிஜிலி. அதாவது இன்றைக்கி என்ன பதிவுனா, இந்த பனைமரம் இருக்குது பார்த்திங்களா. இந்த பனைமரம் வந்து நம்ம இந்த ட்ரஸ்ட்டுக்கு வர முன்னாடியே இருக்குது. நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த பனைமரம் நம்ம இந்த இதில் ஒரு சின்ன குட்டி ஆறு அதில் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து 2 மரம் வச்சுருக்கோம். இப்போ நான் வச்ச மரம் இது 2 பனை மரம் நான் வச்சது. நல்லா சிறப்பாக இருக்கும். 2 மரம் வச்சுருக்கோம். அதாவது ஒருத்தர் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்திருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பனை மரத்தை வந்து நீங்கள் எடுத்துருங்க, இதில் வந்து பேய் வந்து உட்காந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பனைமரம் மிக சிறப்பாக இருக்குது. நிறைய இப்போ வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நுங்கெல்லாம் வந்துடுச்சு. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நுங்கெல்லாம் கூட நம்ம சாப்பிட்டோம். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பனைமரத்தில் வந்து பேய் வந்து உட்காந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட மரம், தமிழில் இருக்கக்கூடான ஒரு மரம் வந்து பனைமரம். இந்த பனைமரத்தில் வந்து பேய் வந்து உட்காந்துருன்னு சொல்லி சொல்கிறார். அவர் எவ்வளோ ஒரு முட்டாள் அப்படிங்கிறத நான் நல்லா உணர்ந்துக்கிட்டேன். அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயம் இந்த மரத்தை நம்பியே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை, ஆதி காலத்தில் இருந்தே ஒரு சமுதாயம், குறிப்பிட்ட நான் சமுதாயத்தை பேரை சொல்ல விரும்பலை. அது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், இப்படி தென் மாவட்டங்களில் இந்த பனை மரத்தை வச்சு தான் வாழ்க்கையே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு மரம் இது. இந்த மரத்தோட பயன்பாடு சொல்லப்போனால் நம்ம நிறைய ஒரு 10 நிமிஷம், ஒரு மணி நேரம் கூட வீடியோ போடலாம். நம்ம வந்து ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷமாக ஒரு வீடியோ போடுறேன். அதாவது இந்த பனை மரத்தோட பயன்பாடு என்னென்னா, ஆதி காலத்தில் அதாவது பேப்பர் கிடையாது, பென் கிடையாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த பனை ஓலையிலிருந்து தான் ஓலை சுவடிகள் எழுதப்பட்டிருக்கு. அப்படி ஒரு மரம் ஆரம்பத்தில் ஸ்டேஜ் சொல்கிறேன். அப்போது ஓலைச்சுவடியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பனஞ்சாறு, நொங்கு, இப்படி இதில் இருக்கிற பனையில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே பயன்பாடு. இதில் வந்து இது பயன்பாடு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்தளவுக்கு பயன்பாடு இருக்குது. அதாவது இந்த பனை மரத்தை வந்து பனை மரம்னு சொல்கிறத விட பனைமரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பனைமரம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதில் பயன்பாடு இருக்குது. ஆனால் வந்து நம்ம தமிழக அரசோ இல்லை நம்ம இந்திய கவர்மெண்ட்டோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. இது ஒரு அமெரிக்கா, ஒரு வளர்ந்த நாடுகள் கிட்ட வந்து இந்த மாதிரி மரங்கள் அதிகமாக இருந்திருந்தான் அவன் வந்து இந்த மரத்தை வந்து பயங்கரமாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இதை பயன்படுத்தலை. நான் நிறைய இடங்களில் பார்ப்பேன், இந்த மரங்கள்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கும். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அதாவது இந்த மரங்கள் வளர்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். அதாவது நமக்கு வந்து இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறணும். அதாவது இப்போ வந்து நான் இந்த மரம் வச்சுருக்கேன். நான் இப்போ நான் உங்களோட கேமராவில் காமிக்கிறது வந்து வச்சு 5 வருஷம் ஆச்சு. இந்த அளவு தான் வளர்ந்துருக்குது. ஆனால் இதோட நான் பயன்பாடு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாது. என்னோடய ஆயுள் கூட முடிஞ்சிடலாம். அப்படி எனக்கு பின்னாடி வர்ற சங்கதிகள் இந்த மரத்தை வந்து பயன்படுத்தும். பரவாயில்ல, அதை நான் வந்து வளர்த்து விட்டுட்டு போகிறது தான் விரும்புகிறேன். பயனடைகிறதுக்கு நான் விரும்பலை. கண்டிப்பாக நான் வந்து வளர்த்து விட்டுட்டு போனால் எனக்கு பின்னாடி வர்ற சங்கதிகள் இதில் பயன்பெற்றால் அது எனக்கு ஆத்ம திருப்தி ஆகிடும். அதேமாரி இந்த மரம் வந்து யார் வச்சான்னு தெரியாது. இது வந்து தானாக வளர்ந்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது பனை மரங்களை பொறுத்த வரைக்கும் தானாக வளர்ந்துடும். அதுக்கு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தல வந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த மரத்தை நீங்கள் உடனே எடுத்துருங்க, இதில் வந்து பேய் வந்து உட்காந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதாவது ஒரு மரத்தில் வந்து பேய் வந்து உட்காருமா? கண்டிப்பாக உட்காராது. அதாவது யாராவது அப்படி உங்களுக்கு இந்த ஜாதகக்காரங்க, சோசியக்காரங்க யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வன்மையாக கண்டிக்கணும். அதாவது நான் வந்து வேறு மாதிரி கூட சொல்லுவேன், வேறு மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா வீடியோ இல்லையா, அதனால் அப்படி சொல்ல மாட்டேன். வன்மையாக நீங்கள் கண்டிங்க. அதாவது எந்த ஒரு மரத்துலேயும் எந்த ஒரு பேயோ பிசாசோ வந்து உட்காராது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மரம் இல்லை என்றால் மனிதன் கிடையாது. மனிதன் இல்லாமல் மரங்கள் வாழும். ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. இதான் உண்மை. அதனால் பார்க்கக்கூடிய நண்பர்கள், இந்த மரத்தில் வந்து இந்த பேய் உட்காரும், இந்த மரத்தில் இந்த பேய் உட்காருன்னு சொல்லி உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்க, அந்த வார்த்தையை நீங்கள் வன்மையாக கண்டித்து இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். பிறகு அதாவது இந்த பனைமரத்தை வந்து நீங்கள் வெட்டாதீங்க, தயவு செய்து வெட்டாதீங்க. இது வந்து உங்களுக்கு எந்த இடையூறும் பண்ணாது. இந்த மரம் வந்து நீங்கள் அதுக்கு தண்ணி கொடுக்க தேவையில்லை, உரம் கொடுக்க தேவையில்லை, எதுவுமே கொடுக்க தேவையில்லை. உங்கள் பூமியில் ஒரு மரம் இந்த மாதிரி பனைமரம் நிற்கிது அப்படின்னு சொன்னாக்கி விட்டுருங்க அப்படியே. இதில் வந்து நிறைய பறவைகள் வாழும். இதில் வந்து பறவைகள் வாழும். அதில் வந்து பறவைகள் உட்காரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஓலைக்கு நடுவே வந்து அது வந்து கூடு கட்டி உட்காந்துருக்கும். மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மழையில் வந்து எவ்வளோ பெரிய மழை பெஞ்சால் கூட அதில் வந்து அந்த மரம் அந்த குருவிகளுக்கு, காக்கைகளுக்கு, இந்த மாதிரி பறவைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கும் அந்த மரம். அதனால் நிறைய மரங்களில் பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் வந்து கூடு கட்டியிருக்கும். அதனால் தயவு செய்து இந்த மரங்களை வந்து வெட்டாதீங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது நிறைய இடத்துல வந்து வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கும்.
நான்லாம் நிறைய நினைப்பேன், இந்த மரம்லாம் வந்து வளர்றதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆயிருக்கும், ஈஸியாக வெட்டி போட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு ரொம்ப சங்கடப்பட்ட நாள்கள்லாம் உண்டு. அதனால் தயவுசெய்து கண்டிப்பாக இந்த மரங்களை பாதுகாக்கக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுங்க. உங்கள் பூமியில் இந்த மரம் நிற்கிது அப்படின்னு சொன்னாக்கி கண்டிப்பாக விட்டுருங்க. இது ஒன்றுமே பண்ணாதீங்க, அது பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் அதுக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை, ஆனால் அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். நீங்கள் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, ஆனால் கண்டிப்பாக அந்த மரம் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதான் நான் சொல்ல வர்றேன். கண்டிப்பாக அதை பார்க்கக்கூடிய நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள், அதாவது என்னுடைய நண்பர்கள்னு எல்லாரையும் நான் சொல்கிறேன், என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து புரிய வைங்க. நான் சொன்னதுபடி இந்த விஷயத்தை வந்து ஒரு 10 பேருக்கு சொல்லுங்கள். அப்படிங்கும்போது இந்த மரங்கள் வாழும், உயிரோடு வாழும். இல்லைன்னா இன்னும் காலப்போக்கில் வந்து பனை மரங்களே இல்லாமல் போயிடும். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வச்சு எந்த பயனுமே இல்லை. பயன் இருக்குது, உங்களுக்கு தெரியலை. இதோட பயன்கள் வந்து உங்களுக்கு தெரியலை, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ பனையை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இதோட பயன்பாடுகள் அதிகமாக தெரியும். அதனால் பனை மரத்தை வெட்டாதீங்க தயவு செய்து. நன்றி, வணக்கம். நான் உங்கள் பிஜிலி.